வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. இப்போ வந்து கோல்டு சிட்டு வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிட்டு போடணும், அதை பற்றி வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு சிட்டு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து நகை சீட்டு வந்து ஏன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நமக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்றப்போ நகை, அதாவது தங்கம் அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு சீர்வரிசை முறைகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த நகை அப்படின்றது தான், அதாவது தங்கம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து பொருளாதார அந்த நிலைமையை வந்து உயர்த்திக்கிறதுக்குமே வந்து தங்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். திடீர்னு வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றப்போ நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நகை இருந்தது, அதாவது தங்கம் இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து அடகு வச்சோ இதை வந்துட்டு விற்றுட்டோ நம்மளால வந்துட்டு உடனேயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். படிப்பு விஷயம் இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து நகை தான். அப்படிப்பட்ட நகையை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து நகை எடுக்கிறதுக்கு வந்து சில வழிகள் வந்து பின்பற்றுவோம். ஒரு சிலர் வந்து பணமாக கொடுத்து எடுப்போம், ஒரு சிலர் வந்துட்டு நகை சீட்டு போட்டு எடுப்போம். இதில் வந்து என்னையை பொறுத்த அளவுக்கு நான் வந்து பணமாக கொடுத்து எடுக்கிறத விட நகை சீட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்றது தான் பார்ப்பேன். நகை சீட்டு போட்டு எடுக்கிறது மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். அதனால் உங்கள் ஊரில் வந்து என்ன இருக்குது, என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சீட்டு போடுங்க. இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் ஊரில் வந்து எந்த நகை கடையில் போடட்டும், எந்த நகை சீட்டு வந்து போடட்டும் அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறத வந்து தப்பு சொல்லலை. ஆனால் வந்து உங்கள் ஊரில் வந்து என்ன ஸ்கீம் இருக்குது, இல்லை எந்த நகை கடை வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது இல்லையா? அதனால் நான் இந்த விஷயங்கள் சொல்கிறது மூலமாக நீங்கள் வந்து எது நல்ல ஒரு கடை, எப்படி வந்து எந்த ஸ்கீம் வந்து போடலாம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியா கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து வருமானத்தில் எத்தனை சதவீதம் வந்து தங்கத்துக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொருத்தருடைய வருமானத்துக்கும் பொறுத்து நம்ம இத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம தங்கத்துக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சதவீதமும் வந்து மாறக்கூடியது. ஏன்னா அவங்கவுங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றது மாதிரி, அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், அதுக்கடுத்து வந்து செலவுகளுக்கு ஏற்றது மாதிரி இந்த பர்சன்டேஜ் வந்து மாற்றிக்கலாம். மினிமமாக வந்து ஒவ்வொருத்தருடைய வருமானத்துலையும் மினிமமாக ஒரு 5% தங்கம் அப்படின்றதுக்கு வந்து ஒதுக்கணும். தங்கத்துக்கு வந்து மினிமம் ஒரு 5% நம்மளுடைய இன்கம்ல வந்து ஒதுக்கணும். அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். இல்லை என்னால் முடியாது, இந்த மாதிரி வேறு செலவுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து கட்டாயம் ஒரு 5% அதுக்கு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிட்டு போட ஆரம்பிக்கணும். அது மாதிரி மாத சேமிப்பு வந்து எவ்வளோ என்னால் பண்ண முடியும். இப்போ தங்கம் அப்படின்றதுக்கு வந்து ஈஸியாக ஒரு 5% அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்மளுடைய செலவுகள் பொறுத்து மாதம் நம்மக்கிட்ட எவ்வளோ மிச்சம் ஆகுது, பணம் வந்து எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்துமே வந்து நம்ம வந்து நகை சீட்டு போடுறத வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது வரவு செலவு கணக்கு எழுதுறது. நம்மளுடைய இன்கம் என்ன, அதில் நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத வந்து கட்டாயம் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னாக்கா இப்போ ஃபோன் ஆப்பே வந்துருச்சு, அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி எனக்கு வந்து எழுதுறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஃபோன் ஆப்பில் கூட அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறப்போ நமக்கு அதில் சார்ட் மாதிரி காட்டிடும். நம்ம வந்து எதுக்கு வந்து தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம் செலவு, எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து அதிக அளவில் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சுமே நம்மளால் வந்துட்டு மாதம் இவ்வளோ தொகை என்னால் இப்போ ஒரு 10,000 ரூபாய் வருமானம், அதில் வந்து என்னால் 8,000 செலவு பண்ணிவிட்டு மிச்சம் 2,000 மிச்சப்படுத்த முடியுது அப்படின்னாக்கா அந்த 2,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தான் பிளான் பண்ணணும். அதனால் கட்டாயம் வரவு செலவு கணக்கு வந்து எழுதுங்க. வரவு செலவு கணக்கு எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நகைக்கடை வந்து தேர்ந்தெடுப்பது. இது வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எந்தெந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபராக நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னாக்க யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இது மட்டும் கிடையாது,
கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நகைக்கடை அந்த சிட்டு பற்றி நிறைய டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அது வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்ற நோக்கத்தோட போடப்படுறது தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக கடையை சூஸ் பண்ணுறது வந்து அவங்கவுங்க செய்யக்கூடியது. இப்போ நான் வந்து இந்த கடையில் நான் போடுறேன் அப்படின்றதுக்காக உங்களை போய் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போடணும் அப்படின்னு நான் உங்களை வந்து சொல்ல முடியாது இல்லையா? அதனால நீங்கள் தான் வந்து அந்த நகைக்கடை அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு வந்து நம்ம யார் வந்து சிட்டு போட போகிறோமோ அவங்களுடைய பொறுப்பு தான் அது. ஒரு நகை சீட்டு வந்து போட போகிறோம் அப்படின்றப்போ அந்த கடையை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த கடை வந்து அந்த இடத்துல ரொம்ப நாளாக இருக்குதா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குதா, அதுக்கு அந்த கடைக்கு வந்து ஓவரால் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குதா, அதுக்கடுத்து வந்து ரிவ்யூ பார்க்கணும். நிறைய பேர் வாங்கிட்டு இப்போ எல்லாம் வந்து எல்லாருமே வாங்கிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க இல்லையா, அதெல்லாமே சர்ச் பண்ணி பாருங்கள். நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்களா, இல்லை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எப்படி யாராவது அங்கே போய் வாங்கியிருக்காங்களா, எப்படி இருக்குது, டிசைன்ஸ் நிறைய இருக்குதா, தங்கத்தோடைய பியூரிட்டி எப்படி இருக்குது, எப்படி வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்மளுடைய பணத்தை தான் நம்ம போய் கட்ட போகிறோம் அப்படின்றப்போ நம்மளை வந்து ஒரு பணம் நிறைய வச்சுட்டு போய் வாங்குறவங்கள ஒரு மாதிரியும் நம்மள ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். அவங்க எப்படி ஜென்யூனாக இருக்கிறாங்களான்றதையுமே பார்த்துட்டு ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணுங்கள். எடுத்த எடுப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடையை வந்து நகை சீட்டு போட முடியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த நகையோடைய பியூரிட்டி எப்படி இருக்குது, அவங்க எத்தனை கடை வந்து ஓவரால் எவ்வளோ கடை வந்து அவங்களுக்கு இருக்குது, ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்களா, அவங்களுடைய நம்பிக்கை தன்மை எப்படி இருக்குது, தங்கத்தோடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நகை சீட்டு போடுங்க. அடுத்து நகை சீட்டோடைய வகைகள்னு பார்த்தோம்னாக்கா நிறைய இருக்குது. ஊருக்கு ஊர் வந்து இந்த நகை சீட்டு அப்படின்றது வந்து பல வகையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மித்தபடி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கடையில் உள்ள சிட்டு பற்றி சொல்லுங்கள், அந்த கடையில் உள்ள சிட்டு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கனாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இல்லை டீட்டெயில் கேட்டுட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நகை சீட்டு வகைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பணம் கட்டுறது. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. பணம் கட்டுறது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு சிட்டு வந்து சூஸ் பண்ணிவிட்டு மாதம் மாதம் நான் இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிக்கு நம்ம கொண்டு போய் மாதத்துக்கு கட்டிக்கிட்டே வருவோம். இப்போ மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னாக்கா தொடர்ந்து 12 மாதத்துக்கோ 15 மாதத்துக்கோ வந்து அந்த 1000 ரூபாய் வந்து மாதம் மாதம் கட்டிகிட்டே வருவோம். நம்ம கட்டி முடிக்கிற அன்னைக்கு தங்கத்தோடைய விலை என்ன இருக்கோ அன்னைக்கு விலைக்கு வந்து நம்ம தங்கம் வாங்கக்கூடியது, அதுக்கடுத்து வந்து வேஸ்டேஜுக்கு, அதுக்கடுத்து ஜிஎஸ்டி இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், இது மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வந்து நகை எடுக்கிறது மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது. இது வந்து நிறைய இடத்துல, அதாவது மோஸ்ட்டாக எல்லா ஊர்லேயுமே இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா தங்கத்தில் வரவு வைப்பது. இதுக்கு வந்து திருச்சியில் வந்து நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரிக்கு இருக்குது. நான் வந்து இதுதான் சூஸ் பண்ணி போடுவேன். ஏன்னா இதில் வந்து நிறைய லாபம் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி நகை எடுத்துகிட்டே உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு நகை வந்து நகைச்சீட்டு போட்டு எடுத்ததுக்கும் எனக்கு வந்ததுக்கு அமௌண்ட்டுக்கும் அதுக்கடுத்து நான் வந்து இதே நகையை கொண்டு போய் நான் பணம் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னாக்கா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணியே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அப்போ சிட்டில் இவ்வளோ லாபம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்துட்டு தங்கத்தில் வரவு வைப்பது அப்படின்றது வந்து நம்ம போய் இன்றைக்கி பணம் கட்டுறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து தங்கத்தோடைய மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நமக்கு தங்கமாக அதில் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம விலை குறையிறப்ப எல்லாம் போய் கட்டிக்கலாம். விலை குறையிறப்போ கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு அதிக அளவில் தங்கம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூடவே வந்து நோ வேஸ்டேஜ். நம்ம வந்து எந்த நகை எடுத்தாலும் அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு ஜிஎஸ்டியும் இல்லாமல் எடுத்துக்கலாம். அப்படின்றது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. நான் வந்து எடுத்த நகை அதுக்கடுத்து வந்து அது கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே வந்து அது என்ன அப்படின்றது வந்து புரியும். அதுக்கடுத்து வந்து தங்க நகை குலுக்கல் சீட்டு. இது வந்து நான் டீட்டெயில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து தங்க நகை குலுக்கல் சீட்டு அப்படின்றதுல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கட்டிகிட்டே இருப்போம். நமக்கு இதில் வந்துட்டு அவங்க வந்து குலுக்கல்ல வந்து எடுத்துப்பாங்க. நம்ம வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே கட்டுறோம் அப்படின்னாக்கா நம்மள்த வந்து குலுக்கல்ல எடுத்துப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து அந்த குலுக்கல்ல செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும், அதாவது பேலன்ஸுக்கு உள்ள மாதத்துக்கான அமௌண்ட் எதுவும் கட்டாமல் நம்ம வந்து நமக்கு அந்த சிட்டுக்கு தேவையான ஃபுல் அமௌண்ட்
அமௌண்ட்டுக்கான நகை வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இது. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் சொல்லியிருக்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து ஓடிஐ ஸ்கீம் அப்படின்றது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டாக கட்டலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்களை கொடுத்துமே வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்ம வந்து பணம் கட்ட போகிறோம். பணம் கட்டிட்டு நம்ம அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம போயிட்டு நகை வந்து எடுத்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பல்காக ஒரு அமௌண்ட் கையில் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு சில கடைகளில் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி பணம் கட்டுறது, அதுக்கு வந்து பணம் கட்டி நம்ம வந்து நகை எடுக்க போகிறப்போ வேஸ்டேஜில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம். இல்லை அப்படின்னாக்கா தங்கத்தில் வர வைக்கிற ஸ்கீமாக இருக்கும். அதில் வந்து வேஸ்டேஜுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ஜிஆர்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கும். அதாவது வேஸ்டேஜில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிப்பாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பக்கம் இருக்குது. இப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் எது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு விருப்பமோ அதையுமே வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து விலை குறையிறப்போ பணம் கட்டுறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தங்கத்தில் வர வைக்கிற சீட்டுக்கு வந்து விலை எப்போ குறையுது, தினம் நம்ம வந்து விலை வந்து தெரிஞ்சுப்போம் இல்லையா, தங்கத்துடைய விலை. அப்போ வந்து என்னைக்கு வந்து கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு வந்து நம்ம கட்டுறது அப்படின்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து தங்கம் அதிக அளவில் சேர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இதில் விலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும். இல்லை அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஷாப்போடைய ஆப்புமே இருக்குது, அதில் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நம்ம சேனலில் வந்து தினமுமே வந்து தங்கத்தோடைய விலை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து விலையை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம என்னைக்கு வந்து விலை கம்மியாகுதோ அன்னைக்கு போயிட்டு நம்ம தங்கத்தில் வந்து வரவு வைக்கக்கூடிய சீட்டுக்கு வந்து பணம் கட்டுறோம் அப்படின்றப்போ தங்கம் அதிக அளவில் சேரும். அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம வந்து அந்த விலையோடைய அந்த நாலேஜும் நமக்கு வந்து இருக்கும். சரி, ஓகே, இவ்வளோ ஏறிட்டு இருக்கு தங்கத்தோடைய விலை, இல்லை இவ்வளோ இறங்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தங்கத்தோடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றதுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து மொத்தமாக தொகை என்கிட்ட இருக்குது. இப்போ அம்மா அப்பா அப்படி உள்ளவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து பணம் வந்திருக்கு, அதை வந்து நம்ம கொடுக்குறாங்க. இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு சிட்டு போட்டு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கையில் வச்சுருக்கிறேன், 1 லட்சம் 2 லட்சம் அப்படி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து 2 வகையில் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த ஏற்கனவே சொன்னது மாதிரி ஓடிஐ ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மோஸ்ட்டாக நிறைய பக்கம் வந்து வேஸ்டேஜில் மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க, கொஞ்சமாக குறைச்சிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில சைடு வந்து நிறையவே குறைச்சிக்கிறாங்க, அதாவது ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இது வந்து பார்த்து போடுங்க. இல்லை அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேங்க்லேயோ இல்லை உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து மந்த்லி நகைச்சீட்டு போடுறதுக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகை சீட்டுக்கு வந்து மாதம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து கட்டுறது மாதிரி, ஒரு 5000 10,000 அந்த மாதிரி கட்டுறது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எடுக்கிறப்போ நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது மாதிரியும் இருக்கும். இல்லை வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த பணத்தை கொண்டு போயிட்டு அப்படியே நகை எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம், அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி, இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அந்தந்த ஊர்களுக்கு வந்து மாற்றி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் போடுறப்போ அதுவே வந்து நமக்கு 1 பவுன் எடுக்கிற அளவுக்கு வேஸ்ட் ஆகும். ஒரு 1/2 பவுன் 1 பவுன் எடுக்கிற இடம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து நகை சிட்டு போட்டு எடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அது மாதிரி தங்கத்துக்கு இருக்கிறது மாதிரியே வெள்ளிக்குமே வந்து சிட்டு போட்டு எடுக்கிறது ஸ்கீம் எல்லாம் இருக்குது. நிறைய பக்கம் இருக்குது, நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருச்சியிலையுமே நிறைய பக்கம் இருக்குது. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக இது வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து நகைச்சீட்டு முடிகிறப்போ சரி பார்க்குறது, இது வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். நம்ம வந்து நகைச்சீட்டு முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு இன்றைக்கி நகை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமாக அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு செக் பண்ணி பார்க்காம அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்து எல்லா பக்கமும் நடக்குது அப்படின்னு சொல்லலை, ஒரு சில இடத்துல வந்து ஏமாற்றவும் செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த அவங்க கொடுக்கக்கூடிய பில்லு, அதுக்கடுத்து வந்து நம்ம சிட்டு கட்டியிருக்கிறதுக்கான ப்ரூஃபில் எல்லாம் வச்சு
செக் பண்ணி பாருங்க. கால்குலேட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்க. என்ன வந்து போட்டிருக்கிறாங்க, என்ன நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியலையா, அவங்ககிட்டயே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல புரியல, எனக்கு சொல்லுங்க, என்னங்கிற வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேளுங்க. கேட்டு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை வந்து சிட்டு கட்டி அவங்க சொல்ற, அதாவது செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் நம்பி நம்ம போய் எடுக்கிறோம் இல்லையா? அது வந்து உண்மையாவே அது கரெக்டா இருக்குதா, இல்லை வந்துட்டு அவங்க ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது தில்லுமுள்ளு பண்றாங்களான்றதை வந்து கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. கேட்கறதுனால நம்மள யாரும் திட்ட போறதும் கிடையாது. அதனால கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமா பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து நகை தேர்ந்தெடுப்பது. இல்லை கோல்டு காயின் வாங்கலாமா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது சிட்டு போட்டு அதுக்கு வந்து நகை எடுக்கிறது லாபமா, இல்லை கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னைய பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சிட்டு போட்டு எடுக்கிறோம், அதாவது தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டு மாதிரிலாம் போடுறோம் அப்படின்றப்போ அதில் வந்து நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லை அப்படின்றதப்போ நம்ம வந்து நகையாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் பணம் கட்டி எடுக்கிறீங்க, அதாவது பணமாக அவங்க வந்து கட்டி அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணி இப்போ 15 மாதம் 12 மாதம்னாக்கா 12,000க்கு நீங்கள் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து 3% தான் ஜிஎஸ்டி வரும். இதுவே வந்து நகையா எடுக்கிறோன்றப்போ மினிமம் ஒரு 12% அப்படி வரும். அதனால வந்துட்டு அந்த மாதிரி பணமா கட்டி எடுக்கிறதுக்கு வந்து கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டு. இதுவே நீங்க தங்கத்துல வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கண்டிப்பா நகையா சூஸ் பண்றது தான் நல்லது. நமக்கு அதுதான் வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சிட்டு போடுறோம் அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப ஈஸியானது கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா வந்து நகைக்கடை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்பாம உங்களுக்கு உங்களுக்கு பர்சனலா வந்து எது ஓகேன்னு படுது, இந்த கடை ரொம்ப நாளாக நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கடையை சூஸ் பண்ணி போடுங்க. அதுதான் என்றைக்குமே நல்லது. இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்க அதுக்கு வந்து யாருமே பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் தானே போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் இந்த நகைக்கடை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிட்டு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறதா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து எப்பயுமே நல்லதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.